ஹலோ, கால் பண்ணியிருந்தீங்களா? ஆமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. இல்ல, கொஞ்சம் நேர்ல பேசணும். சரி வரேன். எங்கே வரணும்? ஈவினிங் ஸ்கூலுக்கு பசங்களை கூப்பிட வருவீங்கல்ல, அப்ப பேசலாமா? ஓகே, சரி. ஏய், ஹாய். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே, என்ன விஷயம்? எங்க ஸ்கூல்ல ஒரு எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்க. ஓகே. ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒவ்வொரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ம். அந்த ஹெட்டிங் ஏத்த மாதிரி நாங்க எங்க பசங்களை ப்ரிப்பேர் பண்ணணும். எனக்கு நேச்சர் டாபிக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏதாவது ரெடி பண்ணணும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நானே பார்த்துக்கிறேன். இல்ல, நாளைக்கு மார்னிங்குள்ள எக்ஸிபிஷனுக்கு ரெடி பண்ணணும். நாளைக்கு எக்ஸ்பிரஷன் வச்சுட்டு இப்போ சொல்கிறீங்க? இல்ல, 1 வீக்கா யோசிச்சுட்டே இருந்தேன்னா அப்படியே டைம் போயிடுச்சு. சரி, ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாளைக்கு மார்னிங் வந்து நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன். நாளைக்கு மார்னிங்குள்ள எப்படி ரெடி பண்ணுவீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 1 ஹவரில் ரெடி பண்ணிடுவேன். 1 ஹவர்லயா? 1 ஹவர்ல எப்படி ரெடி பண்ணுவீங்க? கண்டிப்பாக முடிச்சிடலாம். நாளைக்கு மார்னிங் வரும்போது நீங்கள் நியூஸ் பேப்பரில் ப்ரௌன் ஆக்சைடு மட்டும் அடிச்சுட்டு வந்துடுங்க. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அது எதுக்கு? நீங்கள் நாளைக்கு அது மட்டும் கொண்டாங்களேன், நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே. ஓகே, பாய். ம். வரீங்க? Bye. வந்துட்டேன் நான். ஹலோ, வந்துட்டேன் நான். ஏய், என்னடா ஆச்சு? கீழே உட்காந்துருக்க? கொஞ்சம் நிதானத்தில் இருங்கடா. உங்களுக்கு பிக்கப் ஆச்சுன்னா எங்களை பேக்கப் பண்ணுவீங்களா? வாடா. ஆறா. வாங்க. அந்த ப்ரௌன் ஆக்சைடு அடிச்சு சொன்னேன், அடிச்சுட்டு வந்தீங்களா? அது பாதி தான் ஆயிடுச்சு. கொஞ்சம் தான் இருக்கு. தெரியும், அதனால தான் நான் அடிச்சுட்டு வந்தேன். ஓ, அந்த வீணா போன வேலையை தான் உட்காந்து விடிய விடிய பண்ணிட்டு இருந்தியா? நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். இது எதுக்குங்க? செடி வாடுறதுக்குள்ள அடிக்கிறீங்க. சரி, நீங்கள் வெளில வெயிட் பண்ணுங்க, நான் முடிச்சு கூப்பிடுறேன், அப்போ தெரியும். சரி. ஓகே. ஏய், வேலை பார்க்குறவங்க ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் டோன்ட் மைண்ட், நாங்கள் ஒரு சின்ன ரகசியம் பேசிக்கலாமா? ஒரு நிமிஷம் வரியா? என்னடா? செடி வாடகை வண்டிக்கும் சேர்த்து 1000 ரூபா கேட்க. ஏன்டா கிடையாது, நீ கொடுத்து அனுப்பு. நீ என்னைக்கு காதலிக்க ஆரம்பிச்சோ அன்னிலேருந்து நான் பர்ஸ் எடுத்துட்டு வரத விட்டேன். கொடுத்துட்டு வா. டேய் டேய் டேய், இச்சை தான் எடுக்கணும் போல. அப்படியே நீங்க எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க. இல்ல, இந்த செடி எல்லாத்தையும் முடிச்ச உடனே திருப்பி எடுத்துடணும். கண்டிப்பா, எனக்கு தெரிஞ்ச ஆஃப்னைஸ் ஒன்று இருக்கு, அங்கே சொல்லி வேணா எனக்கு சொல்லிடுறேன். யூ ஆர் ரியலி கிரேட். உங்களை நான் அம்மா ஜாலிக்கு செடி அங்கேருந்து கொண்டு வந்ததுக்கும் திருப்பி அங்கே கொண்டு போகிறதுக்கும் வண்டி வாடகை மட்டும் 1000 ரூபா கேட்க. வேறு நான் தரேன். இருக்காடா? நீங்க கொண்டு போகணும்னு முன்னாடியே சொல்லிட்டீங்களா? அட்லீஸ்ட் அந்த வண்டி வாடகையாவது நான் கொடுத்துடுறேன். இல்லை பரவாயில்ல, நான் இல்ல, நீங்க பேசாம இருங்க, இதாவது நான் கொடுக்குறேன். 1 minute. இல்லை தரட்டுமே, இல்லை நமக்கிட்டேயும் கொஞ்சம். இந்த ஓ, தேங்க்யூ. சரி, ஓகே, நீங்கள் கம்ப்ளீட் ஆனோன்னு சொல்லுங்கள், சாயங்காலம் வந்து நான் எடுத்துக்கிறேன். பாய். Bye. பாய். போகிறாங்க ஃபஸ்ட் சொந்தமாக வாங்கின மாதிரியே காமிச்சிட்டே. பாய். This year activity program the winner is UKGP class teacher Ms. Savita. இன்னைக்கு காலையில ம். நீங்க வந்ததுல இருந்து சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ். என்ன? இன்னைக்கு காலையில வந்ததுல இருந்து ஒவ்வொரு டீச்சரா வந்து நீ ஒண்ணுமே பண்ணலையான்னு ஒரே கிண்டல். நீங்க வந்தீங்களா,
வந்து ஏதோ மேஜிக் மாதிரி பண்ணிட்டு போயிட்டீங்க. ஆனா செம்மையா இருந்தது தெரியுமா? ரியலா கார்டனுக்குள்ள இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அனிதா டீச்சர்ல அவங்க கிளாஸ்க்குள்ள போகும்போது பார்த்தாங்களா, அப்போ ஒண்ணுமே இல்லை. மறுபடியும் என் கிளாஸ்க்குள்ள வந்து பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க தெரியுமா? பிரின்சிபல் மேம் வந்து ஸ்டேஜ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லார் மூஞ்சியும் சின்னதா ஆயிடுச்சு. நிஜமா எனக்கு மார்னிங் நான் ஸ்கூலுக்கு வரும்போது பிரைஸ் வாங்குவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கீங்க, பெரிய ஆள் தான். எல்லாத்தையும் செஞ்சது நீதானே. காலக்காலின் எகிழமே மனதில் மலரும் மகிழமே பொன்னழகில் முன்னேயும் மண்ணும் விண்ணும் கவிழுமே காதல் தீட்டும் கடிதமே கானம் கோக்கும் கமகமே உன் வரவின் பின்னேயும் உள்ளே ஆசை கலகமே திரவினை என்பதை எழில் நான் காண்கிறேன் இமைகள் மூடாதே எதையும் தேடாதே நயனமே உன் ஒருவழிதானே என் உலகம் உன் இதழ்களை பருத்திய இதயத்தை பதுத்திடு பவழமே காலக்காலின் நெகிழமே மனதில் மலரும் மகிழமே உன் அழகின் முன்னேயும் மண்ணும் விண்ணும் கவிழுமே நாளைக்கு எத்தனை மணிக்கு நினைக்கலாம்லாம்? நாளைக்கு ஒரு 10-11 மணிக்கு மேலே போனா இருப்பாரு. சரி, கன்ஃபார்மாக போய் மீட் பண்ணலாம். என்னண்ணே சாப்பிட்றீங்க? ஒரு குவார்ட்ரு, சரிண்ணே. 2 வாட்டர் பாக்கெட்டு, ஒரு கிளாஸ், 2 கிளாஸ். சரிண்ணே. இல்லை நான் சாப்பிட மாட்டேன். பீராதாடியம்பா? இல்லை பழக்கம் இல்லை. சரி, ஒரு கிளாஸே கொண்டு வா. சரிண்ணே. பைசா கொடுத்துடுப்பா. சரிண்ணே. அந்த டைரக்டர் இருக்கானே, அவனுக்கு நான் தான் சான்ஸ் வாங்கி கொடுத்தேன். அவன் என்னடானா இப்போ பார்த்தா பாகுபலி ரேஞ்சுக்கு படம் பண்ண போறானா. அந்த சுமதி பொண்ணு இருக்காளே, அவ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட். நான் தான் சான்ஸ் வாங்கி கொடுத்து இப்போ தெலுங்குல எவ்வளோ பெரிய ஹீரோயின் தெரியுமா? பற்றி சொல்லணும்னா அவ்வளோ சொல்லலாம். அவ்வளோ பேரை தூக்கி விட்டுருக்கேன், எவ்வளோ பேரை வளர்த்து விட்ருக்கேன் தெரியுமா? இன்னும் வளர்த்து விட மாட்டேனா? செஞ்சிடலாம் கண்டிப்பாக. நாளைக்கு காலையில் போகிறோம், கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரோம். இதுக்கு முன்னாடி 222 படம் பண்ணியிருக்கேன். சரி, கதை எப்படி? இல்லை, கதை நல்லா இருக்கும். அவன் இருக்கான்ல ஹீரோ, சரி, அவனை நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இப்போ கால்ஷீட் கேட்டா இல்லைன்றான். ஏய் தம்பி, சிகரெட் வச்சுப்பா. என்னடா சத்தம் ஓவரா வருது? என்னடா ஐயா சவுண்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. பார்த்துக்கிறேன் ப்ரோ. ஏய் டயரை ஊற்று.
போதும். என்னடா டீசல் தான் ஐயா. என்ன சொன்ன? பயப்படுதா? டீசல் மாதிரி தான் தெரியுதுங்க ஐயா. இதாண்டா ஏற்கனவே சொன்னீங்க. அது என்னடா போலீஸ் ஸ்டேஷனை பண்ணிக்கிறீங்க? பயந்த சுபம் தான். டேய், டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிட்டு அனுப்பிச்சுட்ரு. என்ன எல்லாம் இஷ்டம்டா. ஓ, நீ பார்த்துக்கோ. நான் மாப்பிள எங்க ஏரியாவா? எங்க ஏரியா? யாரும் அந்த பொண்ணு எங்க ஏரியா தானா? சரி விட, நான் பார்த்துக்கிறேன். இனிமே பூந்து விளையாட வேண்டியதுதான். பேலன்ஸ் கம்மியாக இருக்கு, ஒரு டாப் அப் போடு. 520க்கு ஃபுல் டாக் டைம்ண்ணே. 520 போட்டுவோம். அண்ணா நம்பர் சொல்லுங்கண்ணே. 8015 688 988. ஓகேண்ணே. நான் பாசே சோகமா இருக்கிறேன். இவன் காலில் அந்த ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. மதன், சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டு படு, மறந்துடாத. சரிம்மா. என்னாச்சு? என்னாச்சு அவி? என்னாச்சு சொல்லு. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.